Hello children, welcome to Education Info. இன்னைக்கு வந்து நம்ம சிபிஎஸ்இ கிளாஸ் 3 லெசன் 3 கித்தனை பெயர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லெசனோட மீனிங்ஃபுல்லாக புரியும். ஓகேங்களா? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து லெசன்குள்ளே போகலாம். கித்தனை பெயர், ஹவு மெனி லெக்ஸ், எத்தனை கால். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் இன் பிட்வீனுக்கு உள்ள நடக்கிற கான்வர்சேஷன். ஓகேங்களா? இது வந்துட்டு இந்த இந்த எர்த்தில் உள்ள லிவிங் திங்ஸோட லெக்ஸை பற்றி கவுண்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேங்களா? बच्चे स्टूडेंट्स सुप्रभात अध्यापक जी गुड मॉर्निंग टीचर अध्यापिका टीचर சொல்றாங்க सुप्रभात बच्चों गुड मॉर्निंग चिल्ड्रन आज हम धरती पर रखने वाले जीवों के पैरों की संख्या की बात करेंगे இன்னைக்கு வந்து நம்ம தர்த்தினா இந்த எர்த்தில் இருக்கிற ஜீவோனா லிவிங் திங்ஸோடைய பைரோனா கால்களுடைய சங்கியானா கவுண்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. जीवों के पैरों की संख्या 0 से लेकर कई 100 तक भी हो सकती है. இந்த லிவிங் திங்ஸோட லெக்ஸ் வந்துட்டு அதனோட கவுண்ட் வந்து சூன்யனா 0ல இருந்துட்டு கை சவுத்தக்கு கைனா வந்துட்டு 100க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. अच्छा कोई बता सकता है कि किस जीव के पैर नहीं है. ஓகே. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா எந்த லிவிங் திங்ஸ்க்கு வந்துட்டு லெக்ஸு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் கேட்குறாங்க. ஷியாம் ஜி ஹா அத்தியாபிகா ஜி எஸ் टीचर அப்படின்னு சொல்கிறான். मुझे पता है எனக்கு தெரியும். बरसात में मैंने बहुत केंचुए देखे हैं. பர்சாத்னா வந்துட்டு ரெய்னி சீசனில் வந்துட்டு நிறைய கேஞ்சுவேனை வந்துட்டு எர்த்வர்ம்ஸ் நான் பார்த்துருக்கேன். உனக்கே பயிர் நெகி ஹோத்தேன் அதுக்கு வந்து கால் இல்லை. வே பேட்கே பல்ஸ் சர் சக்தே ஹே அது வந்து ஸ்டொமக்கால வந்துட்டு அது வந்து ஸ்க்ரால் பண்ணி போகும். பேட்னா வந்துட்டு ஸ்டொமக். ஓகேங்களா? இந்த எர்த்வர்முக்கு வந்துட்டு லெக்ஸ் இல்லை. ஸோ அது வந்துட்டு அதோட ஸ்டொமக்கால வந்து தான் ஸ்க்ரால் பண்ணி அது போகும். இப்போ வந்து अध्यापिका टीचर बहुत ठीक वाओ वेरी गुड अब कुछ 2 पैरों वाले जीवों की बात करेंगे. इन जीवों की द्विपात कहते हैं. இப்போ வந்துட்டு சில லெக்ஸ் உள்ள லிவிங் திங்ஸோட நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். 2 legs உள்ள லிவிங் திங்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. मनुष्य के अतिरिक्त आप और कई द्विपात बता सकता है. மனுஷனா ஹியூமன் பீயிங்ஸை அத்திருக்துனா அதை தவிர்த்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெண்டு லெக்ஸ் உள்ள லிவிங் திங்ஸை நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க டீச்சர். ரமேஷ் சொல்கிறான் क्यों नहीं ஏன் இல்லை सारी चिड़िया द्विपात ही होते हैं எல்லா பேர்ட்ஸுக்கும் 2 கால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. अध्यापक जी टीचर अध्यापिका बिल्कुल सही कहा रमेश एग्जैक्टला करेक्टा सुन रमेश அப்படின்னு சொல்கிறாங்க டீச்சர். अब हम यदि पशुओं की बात करें तो एक बताइए कि आपने कभी किसी ऐसे पशु का नाम सुना है जिसके 2 ही पैर हो. अब हम இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பசுவோனா அனிமல்ஸோடைய லெக்ஸ் பற்றி அதுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குன்னு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனோட நேம் நீங்கள் வந்துட்டு கேட்டிருக்கீங்களா? பசுக்கா நாம் சுனாஹேனா அனிமல்ஸோட நேம் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா? इसके 2 ही पैर हो அதுக்கு வந்துட்டு 2 legs இருக்கு. सविता जी हाँ अध्यापिका जी आमा टीचर அப்படின்னு சொல்கிறாங்க. मेरी माँ एक दिन मुझे ऑस्ट्रेलिया देश के विषय में बता रही थी और उन्होंने मुझे वहाँ पाए जाने वाले एक द्विपात पशु का चित्र दिखाया था. என்னோட அம்மா வந்துட்டு ஆஸ்திரேலியா போன பிறகு அந்த விஷயத்தை வந்து பார்த்தாங்க. அது வந்துட்டு ஒரு பிக்சராக வந்துட்டு எனக்கு காமிச்சாங்க. அதுக்கு வந்து 2 லெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ 2 पैरों पर कूद कर चलता है அது வந்து 2 லெக்ஸால் வந்துட்டு கூதுகர்னா ஹாப் பண்ணி போகும், ஜம்ப் பண்ணி குதிச்சு போகும். किंतु मैं उनका नाम भूल गई
ஆனா வந்துட்டு நான் வந்துட்டு அதனோட நேம மறந்துட்டேன். நான் பூல் கயின்னா நேம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். रजनी, हाँ हाँ, मैंने भी उस द्विपाद पशु के विषय के एक पुस्तक में पढ़ा था, जो मैं पुस्तकालय से लाई थी. ஆமா, ஆமா. எஸ், எஸ். நான் வந்துட்டு அந்த 2 லெக்ஸ் உள்ள வந்துட்டு நான் விஷயத்த வந்துட்டு அந்த புக் மூலமா நான் படிச்சிருக்கேன். லைப்ரரியில இருந்து புஸ்தகாலயம்னா லைப்ரரி. லைப்ரரியில இருந்து அந்த புக் எடுத்து நான் படிச்சிருக்கேன். मुझे उसका नाम भी याद है. எனக்கு வந்து அதனோட நேம் வந்துட்டு ஞாபகம் இருக்கு. யாத்னா வந்துட்டு ஞாபகம் இருக்கு. उसे कंगारू कहते हैं. அது வந்து கங்காருன்னு சொல்லுவாங்க. उसके पेट पर एक थैली भी होते हैं. அதனுடைய ஸ்டொமக்ல வந்துட்டு ஒரு சின்ன பேக் மாரி இருக்கும். தைலினா பேக் இருக்கும். जिसमें वह अपने बच्चों को साथ ले जाते हैं. அதுல தான் வந்துட்டு அதனுடைய குட்டிய வந்துட்டு அந்த பேக்ல தான் வந்துட்டு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. अध्यापिका पे टीचर சொல்றாங்க. वाह वाह, अपने आप सब बच्चे बड़े बुद्धिमान हैं. वाह वाह, வெரி குட், நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. बड़े बुद्धिमानனா ரொம்ப இன்டெலிஜென்ட். आपके पास मेरे सभी प्रश्नों के उत्तर हैं. உங்ககிட்ட இருந்துட்டு என்னோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் இருக்கு. பிரஷ்னோं के उत्तरனா கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. वह जब तेजी से चलता है तो 2 पैरों पर कूद कर चलता है. அது வந்து ஃபாஸ்ட்டா போகும். ஆனா 2 கால்ல வந்துட்டு कूद करना வந்துட்டு ஜம்ப் பண்ணி போகும். लेकिन जब वह धीरे चलता है तो झुक कर 4 पैरों पर चलने लगता है. ஆனா வந்துட்டு தீரேனா வந்துட்டு ஸ்லோவா நடந்து போம்போது, ஜுக்கு கர்னா குனிஞ்சு வந்துட்டு 4 காலாலயும் நடக்கும். इसलिए उसे चतुष्पाद भी कहते हैं. அதனால இத வந்துட்டு 4 லெக்ஸ் உள்ள அனிமல்னு சொல்றோம். और कभी-कभी आगे बढ़ने में वह अपनी पूंछ का भी उपयोग करता है. சம்டைம்ஸ் வந்துட்டு கபினா சம்டைம்ஸ் வந்துட்டு அது முன்னாடி போறதுக்கு வந்துட்டு ஆகே பட்னேன்னு முன்னாடி போறதுக்கு வந்து அதனோட டெய்ல்ஸ் பூஞ்சுனா அதனோட டெய்ல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணும். इसलिए उसे पंचपाद भी कहते हैं. அதனால இத வந்துட்டு 5 லெக்ஸ் உள்ள அனிமல்னு சொல்றோம். वैसे अधिकतर पशुओं के तो 4 पैर ही होते हैं. जैसे गाय, भैंस और இப்ப வந்துட்டு 4 லெக்ஸ் உள்ள அனிமல்ஸ் வந்துட்டு இருக்கு. அது வந்து என்னென்னன்னா காய், கவ், பைன்ஸ்னா பஃபலோ, ஷமீர், குத்தானா டாக், பில்லி, கேட், கோடா, ஹார்ஸ், வீணா என்ன சொல்றாங்க பக்கரி, கோட், கதா, டாங்கி, பந்தர், மன்கி, இதுக்கெல்லாம் 4 லெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரஃபியா, மேதக்னா வந்துட்டு ஃப்ராக், உத்பில்லாவ்னா வந்துட்டு நீர் யானை, கடியால்னா வந்துட்டு எலிகேட்டர். ரமேஷ், ஷேர்னா லயன், சீத்தானா வந்துட்டு லியோபர்ட். பிபின், ஜீப்ரா, जिराफी இதெல்லாம் சொல்றாங்க. अध्यापिका, बहुत सभी बच्चों एग्जैक्टा करेक्ट चिल्ड्रन அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. आप सबको तो बहुत सारे पशुओं के नाम आते हैं. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு அனிமல்ஸோட நேம் வந்துட்டு தெரியுது. लेकिन आना आप देखते हैं कि भिन्न भिन्न कीड़ों के पैरों के विषयों में आपको कितना पता है. भिन्ना வந்துட்டு இப்ப வந்துட்டு டிஃப்ரெண்டான இன்செக்ட் வந்துட்டு நம்ம லெக்ஸ் டிஃப்ரெண்டான இன்செக்ட் பத்தி நம்ம 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 வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. आप सभी ने चींटे और चींटियां तो देखती ही हैं. நீங்க எல்லாரும் சபினா நீங்க எல்லாரும் சீண்டைனா வந்துட்டு எறும்பை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. बताइए उनके कितने पैर हैं. சொல்லுங்க அதுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கு. मीना சொல்றாங்க. अध्यापिका जी, टीचर, मुझे चींटे को देखने में बड़ा आनंद आता है. எனக்கு வந்து எறும்பு பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. उनका चलना मैंने बहुत पास से देखता है. அது நடக்கும்போது நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். बहुत पासனா ரொம்ப பக்கத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன். मैंने कई बार उनके पैर भी गिन के लिए और पता चला कि उनके चह पर होते हैं. எனக்கு வந்துட்டு நான் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு சொல்றாங்க. अध्यापिका, अरे वाह, अब आप स्वयं गिनकर आई हैं तो आपका उत्तर सही है. वाव, வெரி குட், நீங்க வந்துட்டு செல்ஃபா வந்துட்டு கவுண்ட் பண்ணிருக்கீங்க.
ஸ்வயம் கின்கனா செல்ஃபா வந்து கவுண்ட் பண்ணி நீ வந்துட்டு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றாங்க टीचर। आपको पता है कि चींटी की अतिरिक्त और भी कई कीड़ों के जगह होते हैं। இப்ப உங்களுக்கு தெரியுமா? எறும்ப தனித்து எறும்ப விட அதிரிக்த்னா எறும்ப தனித்து இப்ப வந்துட்டு சில இன்செக்ட்ஸ் வந்துட்டு சகப்பேர் होते हैं ना 6 லெக்ஸ் இருக்கும். அது எது எதுன்னு சொல்றாங்க. जैसे மக்கினா ஹவுஸ் ஃப்ளை, பன்வாரானா பம்பிள் பீ, और தித்தலி பட்டர்ஃப்ளைக்கு வந்துட்டு 6 லெக்ஸ் இருக்கும். சீங்கார்னா வந்துட்டு இந்த மாரி வெட்டுக்கிளி. இதுதான் சீங்கார். अध्यापिका, शाबाश बच्चों, वेरी गुड चिल्ड्रन, बहुत सही कहा। எல்லாரும் கரெக்ட்டா சொன்னீங்க। आप सब कीड़ों के इतनी रुचि रखते हैं तो फिर आप में से कोई किसी ऐसे कीड़ का नाम बता सकता है? நீங்க வந்து இன்செக்ட்ஸ பத்தி இவ்ளோ இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. ஸோ நீங்க வந்துட்டு அ இந்த மாரி இன்செக்ட்ஸோட நேம் வந்துட்டு சொல்றீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க। जिसके जगह से अधिक पैर होते हैं। இதுக்கு வந்துட்டு 6 விட அதிகனா அதிகமான லெக்ஸ் இருக்கும். 6 விட அதிகமான லெக்ஸ் இருக்கும். அது எந்த இன்செக்ட் அப்படின்னு கேட்குறாங்க। ரமேஷ் ஹன்ஸ்கர். ரமேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான் மக்கடி. மக்கடினா வந்து ஸ்பைடர். ஸ்பைடருக்கு வந்து 8 லெக்ஸ் இருக்கும் இல்லையா? அதான் சொல்றாங்க। हाँ, मकड़ी के तो 8 पैर दिखाई देते हैं। यस, மக்கடிக்கு வந்துட்டு 6 லெக்ஸ் இருக்குது। जब वह जाले पर चलते हैं அது வந்து எப்படி நடக்கும்? ஸ்பைடர் வெப். ஸ்பைடர் வந்து அதனோட வெப்பால தான் அது நடக்கும், வாக் பண்ணும்। अध्यापिका, बिल्कुल सही बताया। एग्जैक्ट வந்து கரெக்ட்டா சொன்னீங்க। अब मैं आपको एक और से कीड़े के विषय में बताना चाहती हूँ। இப்ப நான் உங்களுக்கு இந்த இன்செக்ட்ட விட ஒரு தனியா ஒரு இன்செக்டான அத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க। जिसके 30 से लेकर 382 तक पैर हो सकते हैं। இந்த இன்செக்ட் வந்து 30ல இருந்து 382னா 382 லெக்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க। अर्थात 15 जोड़ी से लेकर 151 जोड़ी तक पैर हो सकते हैं। இதுக்கு வந்து 15 பேர்ஸ் 15னா 15 ஜோடினா வந்துட்டு பேர்ஸ் 15 பேர்ஸ்ல இருந்து 151னா 191 பேர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க। इस अद्भुत कीट का नाम கண்கஜூர்। இந்த அற்புதமான இன்செக்டான நேம் வந்துட்டு கண்கஜூர்। கண்கஜூர்னா வந்து பூரான்। ஸோ இது பார்த்தீங்களா அந்த பிக்சர்ல இதுதான் பூரான் ஓகேங்களா। இதுக்கு தான் வந்துட்டு நிறைய லெக்ஸ் இருக்கும்। आप में से किसी ने கண்குஜரா देखा है? நீங்க வந்துட்டு இந்த இன்செக்ட்ட பார்த்திருக்கீங்களா? கண்குஜரா பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க। சபி வித்யார்த்தி நஹி। எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொல்றாங்க? சபி வித்யார்த்தினா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நெஹி நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க। अध्यापिका, இப்ப டீச்சர் என்ன சொல்றாங்க? வாஸ்தவ் மே घरों में इनका मिलना कठिन है। வாஸ்தவ் இது வந்துட்டு கரோனா வீட்ல வந்துட்டு பார்க்கறது வந்து கடின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க। ये अधिकतर ऐसे स्थानों में रहते हैं जहाँ शीलन और अंधेरा हो। இது வந்து எந்த மாதிரி பிளேஸ்ல இருக்கும்னா ஷீலன்னா வந்துட்டு வெட்டான பிளேஸ்ல இருக்கும், अंधेराனா டார்க்கான பிளேஸ்ல இருக்கும்। जैसे गीले पेड़ों के तने के अंदर। गीले पेड़ों को अंदरனா அதாவது வெட்டான மரத்துல உள்ள ட்ரங்க்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க। गीले घास வெட்டான புல்லுல இருக்கும்। गीली घासனா வெட்டான புல்லுல இருக்கும்। या पत्तों के ढेर के नीचे இல்லைன்னா ட்ரையான லீவ்ஸுக்கு நிறைய இடத்துல இருக்கும்। ड्राइयाना लीव्स நிறைய இருக்கிற இடத்துல அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க। पर सोचने की बात एक है कि इतने सारे पैरों वाला कैसे चलता होगा। நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்। சோஷியனா திங்க் பண்ணி பாருங்க। இத்தனை சாரே பைரோவாலனா இவ்ளோ கால் உள்ள ஒரு இன்செக்ட் வந்து அது எப்படி நடந்து போகும் அப்படின்னு அந்த டீச்சர் கேட்குறாங்க சரிங்களா। கண்கொஜுரோனா பூரான்। ஸோ இதுக்கு வந்துட்டு 15 பேர்ஸ்ல இருந்துட்டு 191 பேர்ஸ் வரைக்கும் அதோட லெக்ஸ் இருக்குமா। ஸோ இதை பற்றி தான் அவங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா। ஸோ இந்த ஸ்டோரியை யார் ரைட் பண்ணியிருக்கா? மஞ்சுள் பார்கவ்। மஞ்சுள் பார்கவ் ஓகேங்களா। ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ।